வணக்கம், காந்திகேதன் பேசுகிறேன். எப்படிங்க? சின்ன ஷார்ட் ஸ்டோரி சொல்லிடலாமா? குட்டி கதை, ஓகேவா? ஒரு பெரியவருக்கு, அதாவது ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருக்காங்க. அவர் விவசாயம் பார்க்குறாரு. ஏதோ அந்த கஷ்டத்துலேயும் பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கிறாரு, ஓகேங்களா? படிக்க வச்சு நல்ல பதவியில் பசங்க வராங்க. இதில் அந்த கடைசி பையன் மட்டும் படிப்பில் கொஞ்சம் வீக்கு. அதனால் அவன் அப்பா கூட விவசாயம் பார்த்துக்கிறான். கொஞ்சம் இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் மாதிரி அவன் இல்லை. அவன் கொஞ்சம் புவர் பாய் மாதிரி தான் இருப்பான். அதனால் என்ன பண்ண, இப்படி அவனை விவசாயம் பார்க்க வச்சு இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணின்னு அந்த வருமானத்தை தம்பியும் சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது இப்படி போகும்போது அந்த 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. கடைசி தம்பிக்கு மட்டும் கல்யாணம் ஆகாது. இந்த டைமில் அப்பா தவறிடுறாரு, இறந்துடுறாரு. இறந்த உடனே அவர் சொல்லிட்டு போகிறாரு, அம்மா கூட இல்லைப்பா, தம்பியை விட்டுறாதீங்க, அவனுக்கு என்னுடைய ஸ்தானத்துலேருந்து நீங்கள் நல்லபடியாக அவனுக்கு ஒரு வாழ்க்கையை உருவாக்கணுன்றார். சரி, அது மாதிரி செய்கிறோன்ட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்ல இடமா பார்த்து தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. தம்பிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, அப்பா இல்லைனா கூட அண்ணனுக்கு நம்மளை காப்பாற்றினாங்க அப்படின்னு அவன் அந்த தெம்பில் இருந்தான். இது இப்படி போகும்போது அப்பா அவர் இந்த விவசாயம் பார்க்கும்போது கொஞ்சம் கடன் வாங்கிட்டு இருந்தார். அது பேங்க்லேருந்து நோட்டீஸ் வருது, ஒரு 10 லட்சம் கடன் வாங்கிட்டாரு, அதை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு. உடனே இவங்களுக்கே தெரியாது அப்பா வாங்கினது நம்ம தான் ஊரில் இல்லையா 2 பசங்களும். தம்பிக்கு தேவைன்னு கேட்டால் தம்பிக்கு அவனுக்கு படிக்க தெரியாது, ஆனால் அவனுக்கு தெரில. சரின்ட்டு இவங்க பேங்க்கில் போய்ட்டு நாங்கள் பண்ணிடுறோம் சார் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, தம்பி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது தம்பி வீட்டில் இருக்கான். இங்கே 2 அண்ணன் தம்பியும் பேசிக்கிறாங்க, இதை எப்படியா நம்ம அடைச்சிடணும் அப்படின்றாங்க. அதில் பெரியவன் சொல்கிறான், நீ கூட வேணாண்டா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்படி இல்லை, ஆளுக்கு பாதி பாதி அப்படின்றான் 2வது தம்பி. இந்த டைமில் 3வது தம்பி ஒய்ஃப் அந்த வழியாக போகிறான். கிச்சனுக்கு அது போகும்போது இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்க தம்பிக்காரன் சொல்கிறான்ல 2வது தம்பி, இல்லை ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம், அதுதான் கரெக்டு, ஆளுக்கு பாதி பார்த்துக்கலாம் அப்படின்றான். உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு இன்னும் ஆகிப்போச்சு, சொத்து ஏதோ பிரிக்கிறாங்கன்னுட்டு நேராக போய் தூங்கின தம்பியை எழுப்பி, அதான் அவங்க வீட்டுக்காரனை எழுப்பி, 2 பேரும் இவங்களாம் நல்லா ஏமாத்துறாங்க, அவங்க 2 பேரும் நல்லவனே கிடையாது, எங்கள் அண்ணனை பற்றி உனக்கு சொல்லாத, அவங்கள பற்றி உனக்கு தெரியாது. இல்லை உனக்கு நல்லது செய்கிற மாதிரி அவங்க ஏதோ ஒன்று ஆட்டை போட போகிறாங்க, ஏதோ சொத்து முட்டந்து எடுக்க போகிறாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க. உங்கள் அண்ணங்காரன் சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன்றாரு. தம்பிக்காரன் 2 பேருக்கும் தான்